ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இனியா மேரி வீடு சேனலில் புடலங்காயை வச்சு ஒரு சிக்கனில் சில்லி செஞ்சு பார்த்துருக்கீங்க. நம்ம புடலங்காயில் சில்லி செய்யலாம். அதுக்கு இந்த புடலங்காயை எடுத்துகிட்டு அது மேலே உள்ள தொலி இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு இப்படி சீவி எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். கத்தியை வச்சு நீங்கள் சுரண்டிங்கன்னா அதில் உள்ள சதப்பற்றுலாம் வந்துடும். அதனால் கரண்டி எடுத்துகிட்டு அந்த கரண்டியை வச்சு இப்படி சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்துகிட்டு இதில் புடலங்காய் நிறைய வேஸ்ட்டே ஆகாது. ஏன்னா நம்ம இப்படி சீவி எடுத்துகிட்டு முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் கட் பண்ணிவிட்டு, இது சின்ன புடலங்காவாக இருக்கிறதுனால நான் 2 துண்டாக வெட்டியிருக்கேன். இது பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 3 துண்டாக வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இந்த மாதிரி கரண்டி இருக்கும் பாருங்கள், அந்த கரண்டியை வச்சு பின்பக்கத்தை வச்சு இப்படி எடுத்திங்கன்னா உள்ள விதைகள்லாம் வந்துடும் ஈஸியாக. இதை எடுத்துட்டு அதை நம்ம நீளமாக கட் பண்ணிக்கலாம். நீளமாக தான் கட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சதுரமாக கட் பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். அந்த கனவா மீன் மாதிரி. நான் இப்போ வந்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நீளமாக இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற புடலங்காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டோன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க புடலங்கானே தெரியாது. இப்போ நம்ம புடலங்காய் கூட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட விரும்பவே மாட்டாங்க. இப்படி நம்ம செஞ்சோன்னா இது புடலங்கானே தெரியாது. நம்ம கோட்டிங் பண்ணி சில்லி மாதிரி செய்யும் போது இதை மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா புடலங்காயவும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் மைதா மாவு. இது வந்து எப்படின்னா 3:2:1 அப்படிங்கிற விதத்தில் போடணும். 3 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு. இதுதான் நம்மளோட கணக்கு. 3 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கிண்டுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க மாவு எல்லாத்தையும் கிண்டிட்டோம்னா தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக வந்துடும். அப்போ இதில் வந்து நம்ம காரத்துக்கு தேவையான காரத்தூள், அப்படி இல்லைன்னா சிக்கன் 65 பொடி போடலாம். மீன் பொரிக்கிற பொடின்னு கடையில் இருக்கும் பாருங்கள், அந்த பொடியும் நம்ம போட்டுக்கலாம். இல்லை தனி வத்தல் பொடியும் நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற பொடியில் எல்லாமே அந்த மாவு ஐட்டங்களும் இந்த பொடியும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ புடலங்காயை வெட்டி செய்கிறோம். 1/2 கிலோ புடலங்காவுக்கு இதுதான் கணக்கு. இல்லை நாங்கள் தண்ணி ஆகிட்டு அப்படின்னாலும் நீங்கள் இதில் கொஞ்சோண்டு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பிடிக்கல அப்படின்னாலும் இஞ்சி பூண்டையும் அந்த இடிக்கிற கல்லில் போட்டு நச்சு அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலந்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமில். இப்போ பஜ்ஜிக்கு மாவு பிசைவாங்க பாருங்கள், அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு புடலங்காய் அதில் நல்லா கோட்டாகி வரும். ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்கு மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே நமக்கு ஒரு கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுட்டு இப்படி எடுத்தோம்னா நல்லா தண்ணி மாதிரி விழணும். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, மீடியமில் இருக்கணும். இப்படி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம புடலங்காவை முக்கியும் எடுத்து போடலாம். இப்போ பஜ்ஜி முக்கி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி முக்கி போடலாம். அப்படி இல்லைன்னா புடலங்காய் இந்த மாதிரி மொத்தமாக அதில் தட்டி நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. புடலங்காய் வந்து நிறைய தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்து பொரிக்க போகிறீங்க அப்படின்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த புடலங்காய் அது எல்லாமே கோட்டாயிரும். அதனால் நீங்கள் உடனே பொரிக்க போகிறீங்கன்னா அப்படியே பொரிச்சிடுங்க. கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி ஆயிரும். அப்படி தண்ணி ஆகாமல் இருக்கணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை எடுத்து ரெடி பண்ணலாம். இப்போ நான் உடனே இதை பொரிக்க போகிறேன். உங்களுக்கு அப்படி நீங்கள் வச்சுருக்கும்போது தண்ணி ஆகிட்டு என்ன செய்யணும்னு நினச்சிங்கன்னா மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சோண்டு கோதுமை மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவு வந்து சீக்கிரம் கெட்டி தன்மை ஆயிரும், அதனால் கோதுமை மாவு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புடலங்காயை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். மொத்தமாக அள்ளி போடக்கூடாது. மொத்தமாக அள்ளி போட்டோம் அப்படின்னா ஒட்டிக்கணும், எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கணும். அதனால் ஒன்றா தனித்தனியாக எடுத்து போடுங்க. நம்ம கிண்டி வச்சுருக்கிற புடலங்காய் எடுத்து ஒன்றா அதில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா நம்மளோட புடலங்காய் சில்லி ரெடி ஆயிடும். எப்படி இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு புடலங்காயில் எந்த மசாலாவும் ஒட்டாது. அதனால் கட்டியாக இருக்கணும். எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்க்குறதுக்கு அதில் நம்ம வச்சுருக்கிற மாவில் கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா எண்ணெயில் போட்ட உடனே அது மேலே வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். எண்ணெயில் போட்ட உடனே அது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா ரெடி ஆகலைன்னு அர்த்தம். எண்ணெய் காயட்டும் கொஞ்சம் நேரம். பாருங்கள், அந்த எப்படி நம்ம போட்ட உடனே அது மேலே வந்துருச்சா, எண்ணெயில் போட்ட உடனே மேலே வந்துட்டா அப்போ எண்ணெய் ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம்.
இப்போ இதில் நம்ம புடலங்காயை ஒன்று ஒன்றா எடுத்து போடுவோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. மொத்தமாக அள்ளி பக்கோடா மாதிரி போட்டிங்க அப்படின்னா சேர்ந்துடும். ஏன்னா இதில் நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து நல்ல எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்துரும் எண்ணெயில் பட்ட உடனே. அதனால் ஒன்று ஒன்றா போட்டு விடுங்க. அதுமாதிரி எண்ணெயில் போட்ட உடனேயும் நம்ம கிண்டி விடக்கூடாது. எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம கிண்டி விடணும். அது வந்து ஒட்டாது. நம்ம தனித்தனியாக போட்டதுனால ஒட்டாது. அப்படியே பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு அப்படின்னாலும் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது பாருங்க, நம்ம எடுக்கிற கரண்டியை வச்சு அது மேலே ஊற்றுனீங்கன்னா அது ஒட்டாமல் வந்துடும் பாத்திரத்தில் சைடில். அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டு எல்லா பக்கமும் கிண்டி விட்டு எடுக்கணும். இது நம்ம புடலங்கால செய்யலாம். பீட்ரூட் இருக்கு பாருங்கள், பீட்ரூட்டையும் நீளமாக கட் பண்ணி இதை செய்யலாம். உருளைக்கிழங்கு செய்யலாம். ஒன்றுமே இல்லைன்னா வெங்காயம் இருக்குது பாருங்கள், வெங்காயத்தை ரவுண்டாக வெட்டிக்கலாம். ரவுண்டாக வெட்டிக்கிட்டு இதில் போட்டுட்டு நம்ம செய்யலாம். வெங்காயம் போடும்போது கொஞ்சோண்டு காயம் சேர்த்துக்கணும். காயம் சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். எப்படி பார்க்கட்டே அழகாக இருக்கா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதே மாதிரி இன்னும் கொஞ்சத்தையும் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதையும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம பொரித்து எடுத்தோம்னா நம்மளோட சில்லி, புடலங்காய் சில்லி ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். புடலங்காய் சில்லிக்கு நம்ம வெங்காயம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாஸ் வச்சுக்கலாம். டொமேட்டோ சாஸ் இருக்குது பாருங்கள், அதை வச்சு சாப்பிட்லாம். ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். பருப்பு சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், இதுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷு. நம்ம வெளியில் எங்கேயும் போகிறோம் அப்படின்னா லெமன் சாதம் பொங்குவோம் பாருங்கள், அதுக்கு தொட்டுக்க இதை கொண்டு போனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக இருக்குமா, அது வந்து மைல்டாக இருக்கும். நம்ம லெமன் சாதம், தயிர் சாதம்லாம் ரொம்ப மைல்டாக இருக்கும். இது காரசாரமாக இருக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடிக்கடி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி பிள்ளைங்க செஞ்சு கேட்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டான டிஷ்ஷு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் இதில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, வேறு வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இவ்வளோ நாள் நீங்கள் தந்த ஆதரவுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. எனக்கு இப்போ 600 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அந்த 600 சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிற எல்லா புடலங்காயும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட புடலங்காய் சில்லி தயாராகிட்டு.